இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். திமுகவில் பல சட்டசபை தொகுதிகளில் உட்கட்சி பூசல் தாண்டவமாடுவதும், அவர்களிடம் திமுக தலைவர் ஸ்டாலின் மருமகன் சபரீசன் பஞ்சாயத்து பேசி வருவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து திமுக வட்டாரம் கூறியது, திமுகவின் பென் நிறுவனம் தரப்பில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு மீண்டும் அதே தொகுதி கொடுத்தால் வெற்றி கிடைக்குமா, கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறினால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பது தொடர்பாக சமீபத்தில் சர்வே எடுக்கப்பட்டது. அந்த சர்வேயில் கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறினால் அந்த கட்சியை சேர்ந்த ராஜேஷ்குமார் மட்டும் கிள்ளியூர் தொகுதியில் வெற்றி பெறுவார். தென் மாவட்டங்களில் சில தொகுதிகளில் காங்கிரஸ் ஓட்டுகள் அடர்த்தியாக உள்ளன. தேர்தல் பணியின் போது அத்தொகுதிகளில் பணம் செலவழித்தால் திமுக வெற்றி பெற முடியும் என்று சர்வே முடிவு வந்தது. இதையடுத்து தென் மண்டலத்தில் இருந்து தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தை துவங்கியிருக்கிறார் சபரீசன். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, மதுரை மாவட்டங்களில் சட்டசபை தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளை அழைத்து பேசியுள்ளார். அவர்களிடம் கட்சியின் உள்குத்து விவகாரங்களை கேட்டு பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு வருகிறார். தென் மாவட்டங்களில் கட்சி ரீதியாக மக்களின் அதிருப்திக்கு ஆளான நிர்வாகிகள் மற்றும் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை உளவுத்துறை தயாரித்து கொடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் கட்சியினரை விசாரித்து இனிமேல் தவறு செய்யாமல் இருங்கள் என்று அறிவுரை கூறி வருகிறார். கோஷ்டி பூசலில் ஈடுபடுவோரை அழைத்து அனைவரும் ஒற்றுமையாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வெற்றியை தேடித்தர வேண்டும். எதிர்க்கட்சி வேட்பாளர்களுடன் இணைந்து உள்ளடி வேலை பார்ப்பதாக புகார் வந்தால் தேர்தல் முடிவு வந்ததும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். வேட்பாளர் வாய்ப்பு மறுக்கப்பட்டால் மீண்டும் இரண்டாவது முறை ஆட்சி அமைந்த பின் தகுதி அடிப்படையில் உயரிய பதவிகள் தேடி வரும் என்று கூறி கட்சியினரை உற்சாகப்படுத்தி வருகிறார் என திமுக வட்டாரம் கூறியது.